உலக மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொஞ்சம் வித்தியாசமானது. இன்றைக்கி மகளிர் தினம் நான் எங்கே கொண்டாடினேன், அங்கே என்னெல்லாம் நான் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத தான் பதிவாக இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் ராஷ்டிரபதி பவன் போகிறதுக்கு ரீசன் இங்கே ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடக்குது. விவித் கா அம்ரித் மகா உத்சவ். வேறு ஒன்றும் இல்லைங்க, என்ஜாய் த பெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா. நம்மளோட மொத்த சவுத்தையும் கொண்டு தலைநகர் டெல்லியில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எக்ஸிபிஷன் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, நம்மளோட கல்ச்சர், ஆர்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸிபிஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்ஸும் இங்கே நம்ம சாப்பிடலாம். லைட்ஸ் நைட்டு நிறைய லைட்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மார்ச் 6லேருந்து நாளைக்கு முடியுது. இன்றைக்கி மார்ச் 8, நாளைக்கு 9th இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க டைம் அலாட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமுக்கு நம்ம போயிடணும். இதுக்கு நம்ம என்ட்ரி பண்ணுறப்பவே நம்ம கார் நம்பரையும் கொடுத்துட்டா கார் உள்ளே பர்மிட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம காரை நிறுத்திட்டு இது மாதிரி உள்ளே போயிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். விளக்கு ஒளிகள் எப்படி மின்னுது. நமக்கு இப்போ ராத்திரி மாதிரியே தெரியல, பகல் மாதிரி இருந்தது அந்த விளக்கு வெளிச்சத்தில். அந்தளவுக்கு லைட்ஸ் செட்டிங்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. இதுதான் ராஷ்டிரபதி பவன், பிரசிடெண்ட் இருக்கக்கூடிய இடம். இந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது நமக்கு 360 டிகிரியில் நான் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன். இந்த இடம் எனக்கு இன்னைக்கு போனதுலே ரொம்ப பிடிச்ச இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ் ட்ரீ. நம்மளோட விஷஸ் ஏதாவது நம்ம எழுதிட்டு இந்த ட்ரீயில் இதை டைப் பண்ணி விட்டுறணும், அதாவது கட்டி விட்டுறணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி குழந்தைங்க, பெரியவங்க, எல்லா ஏஜில் இருக்கவங்களும் இந்த ட்ரீயில் எழுதிட்டு அதில் கட்டிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இது கர்நாடகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் என்ன ஸ்பெஷல், அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன கல்ச்சர், ட்ரெடிஷன் அப்படின்றதெல்லாம் அவங்களோட ஸ்டாலில் இருந்தது. அதுக்கப்புறம் கர்நாடகாவோட கிளாத்ஸு, நிறைய கைவினை பொருட்கள், அது மாதிரிலாம் அங்கே சேல்ஸ் வச்சுருந்தாங்க. ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது. நிறைய பேர் நிறைய கலெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் சவுத்துலேருந்து பாட்டும் சைடில் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பாட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. லைவ் மியூசிக்கும் நம்ம கேட்கலாம். சூப்பர் சிங்கரோட லைவ் மியூசிக்கும் உட்காந்து ரசிக்கிறவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றவங்க ஸ்டால்குள்ளே என்ன மாதிரியான சாரீஸ் இருக்குது, கைத்தறி பொருட்கள், அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள், அது மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் நிறைய அங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் டெல்லியில் இன் அண்ட் அவுட் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாத போயிட்டு வந்துடுங்க. துணிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கர்நாடகா ஸ்டால் ஒரிஜினலாக இருந்தது. ப்ளஸ் ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது. நான் எந்த ஒரு பொருளையுமே இன்றைக்கி வாங்கலை. ஆனால் ரேட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ விற்கிறாங்க, என்ன நம்ம ஊரில் அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. ஏற்கனவே நான் கர்நாடகா திங்ஸ்லாம் கர்நாடகா போனப்போ வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு கம்பேர் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் திங்ஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரீசனபிளாக இருந்தால் வாங்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி மர பொம்மைகள்லாம் குழந்தைங்களுக்காக அவ்வளோ அழகாக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இது மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனும் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டாலுக்குள்ளேயும் போகிறப்ப நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அங்கே இருக்க அந்த கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சவுத்துலேருந்து இந்த எக்ஸிபிஷனுக்காக. பொறுமையாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரேட்டு, எது மாதிரியான ப்ராடக்டில் இது செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக எவ்வளோ நேரம் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக ஓடி ஆடி விளையாட முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. பேரண்ட்ஸும் அவங்களுக்கு தேவையானதை போய் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு
அந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை வந்து ஒரு வடிவம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோடது. அழகாக ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீடு பக்கத்தில் தலையாட்டி பொம்மைகள்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போன இடம் வந்து ஆந்திரானாலே கண்டிப்பாக நமக்கு திருப்பதி பாலாஜி தான், அந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது கேரளாவில் அந்த மேளம் அடிக்கிற இதெல்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த கேரளா எக்ஸிபிஷனில் நான் பார்த்தது வந்து நிறைய விஷயங்கள், ஆர்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்தது. நான் இது வரைக்கும் கேள்விப்படாததெல்லாம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. சிலிண்டர் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேப்பரை வச்சு செய்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பேப்பர் குவில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் வந்து வச்சு அதில் வந்து டிராயிங் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து நம்மளோட பிரசிடெண்ட்டோட இமேஜை வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், கைவினை பொருட்கள் வந்து நிறைய இருந்தது. காட்டன் வந்து பெட்ஷீட்ஸு, துண்டு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவையானது வாங்கலாம். இந்த ஹேண்ட் பெயிண்ட் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கேரளா ஸ்பெஷல் காட்டன் சாரீஸ், ஜென்ஸுக்கு தேவையான தோத்தீஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. நம்ம வந்து கேரளாவில் போய் என்ன ரேட்டுக்கு வாங்குவோமோ அதே ரேட்டுக்கு தான் இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பொறுமையாக எடுத்து பார்த்துட்டு டவுட் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தாப்புலையும் அங்கே உள்ள வந்து செட்டப்ஸ் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு லைவ் டெமோ அப்படின்னு ஒரு ஏரியா இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 360 டிகிரி செல்ஃபி எடுக்கிற அந்த கேமரா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இங்கே என்னென்னா இவர் வந்து வித்தியாசமாக இதை பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த கேமராவில் நம்ம பார்த்தோன்னா அந்த ஊசிக்குள்ளே கோல்டில் 3 யானை இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் இதில் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்க மாதிரி செஞ்சுருக்காரு. இதில் பாருங்கள் ஒரு டெம்பிள் ஆர்ட் வரும், கோல்டுலே செஞ்சது. நம்ம அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறப்ப இது பெருசாக தெரியும். என் ஃபோன்லேயே அவ்வளோ அழகாக கிளியராக வந்துருந்துச்சு. இது வந்து சிலிண்டர் ஆர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆர்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து இங்கே வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம். ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்தது. இது வந்து தான் பேப்பர் குவில்லிங். இது அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அடுத்தது நாம் போனது புதுச்சேரி எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொன்றையும் நம்ம பொறுமையாக ரசித்து நிதானமாக பார்க்கணும். நம்ம வந்து டைம் வந்து எடுத்துகிட்டு இந்த எக்ஸிபிஷன்லாம் ஸ்லோவாக ஒரு கவுண்டராக நம்ம பார்க்குறப்ப அவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். நிறைய வந்து கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் சிற்பங்கள், இது மாதிரி நிறைய சின்ன ஐட்டம் நம்ம வீட்டில் ஷோகேஷ்க்கு வைக்க தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருந்தது, குட்டியாக. அதுக்கப்புறம் இந்த கடல் சிப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஜுவல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சணல் எடுத்து அதில் சணலில் பைய செஞ்சுருந்தாங்க, ஜுவல்லரி செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது பாருங்கள், நம்ம உள்ளனில் வந்து அதுலேயும் வந்து ஜுவல்லரிலாம் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நிறைய வந்து காட்டன்ஸ் தான், பியூர் காட்டன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் போயிட்டு வரலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே நான் சொன்ன இடம் அதுதான். அந்த சணல் கொண்டு அந்த சணலை கொண்டு வந்து ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து குட்டியாக இப்போ வந்து 50 ருபீஸ், 30 ருபீஸ், அது மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக என்கொயரி பண்ணணும். சில பேர் நினைப்பாங்க எக்ஸிபிஷன்னாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம வந்து வாங்க முடியாது, இல்லை விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எது தேவையோ அதை வந்து பொறுமையாக தேடி பார்த்து வாங்குறப்ப நமக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், 40 ருபீஸ், 50 ருபீஸில் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடம் தான் நான் சொன்ன அந்த சணல் பையில் செஞ்சது. அவ்வளோ அழகாக சின்ன ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க சணல் கொண்டு அந்த ஜுவல்லரி செய்கிறதா இருக்கட்டும். இந்த 2 ஜுவல்லரி வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. 500 ருபீஸ் இந்த ஜுவல்லரி ஒரு செட்டும். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக்கு அவ்வளோ அழகாக நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. சின்ன ஒரு மாலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு சைடில் மாட்டுற பேகு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸிபிஷனில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம்
நான் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த 360 டிகிரி கேமரா. இதுவும் வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் நம்ம பொறுமையாக என்ஜாய் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நேரம் இருந்தால் டெல்லியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டில் மறக்காமல் நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.